வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ஆப்ரேஷன் சிந்தூர் பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதல்னால 26 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான்கிட்டே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருந்துட்டு வந்தது. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு இப்போ தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு போர் தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஆல்மோஸ்ட்டு போருக்கான உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தியிருக்குது. அதாவது பாகிஸ்தான் மீதுன்னு சொல்கிறத விட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் 9 இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த 10 பேர் பாகிஸ்தான் இராணுவத்தால் உயிரிழந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. அது எப்படி இருந்தாலும் இந்த போர்னால் பல உயிர்கள் மடிகிறது கவலைக்குரிய விஷயந்தான். இருந்தாலும் மயிலை மேலே என்ன இறகு போடுன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் பொறுத்து போகிறது? பதிலடி கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சைடு தான் இழப்பு அதிகமாகிட்டே போகும். இந்தியா லாகூரில் ஒரு விமான பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மீடியாக்கள்லாம் கொஞ்சம் ஜெனுனாக செய்தியை கொடுக்கணும். மக்களை உத்வேகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொய்யான தகவல்களும் பரப்பக்கூடாது. உண்மையாக என்ன நடந்ததுங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயே குப்வாரா, பாரமுல்லா, உரின்னு ஒரு படம் கூட வந்தது. மேந்தர், ரஜோரி ஆகிய பகுதிகளெல்லாம் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிந்தூர்னா குங்குமம். ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறதே இந்த தீவிரவாதிகள் தாக்குதலால் இழந்த அந்த பெண்மணிகளின் குங்குமத்தை நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த பெயர் வச்சுருக்காங்களாம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லை முழுக்க பயங்கர பதற்றமாக இருக்குமா. அதில் 10 முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்குரியவர்கள் யார் வந்தாலும் அந்த பார்டரில் கேள்வியே கேட்காம சுட்டு தள்ளலாம். அந்த எல்லை பகுதியில் வசிக்கிற மக்களை தவிர யாரும் அங்கே செல்லக்கூடாது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜோத்பூர், கிஷன்கர், பிகானேர் அந்த பகுதிகளில் விமான நிலையங்கள்லாம் ஃப்ளைட் சர்வீஸு ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்களாம். அந்த பார்டரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு இங்கெல்லாம் எல்லா ஸ்டாஃபுக்கும் லீவு சொல்லிட்டாங்களாம். சுகோய் 30 மிக் ஜெட்டு விமானங்கள்லாம் ரன் ஆஃப் கட்சி வழியாக ரோந்து பண்ணி செஞ்சிட்ருக்காங்களாம். அது மாதிரி பார்டரில் உள்ள எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குதான். பார்டரில் உள்ள மக்களை மோஸ்ட்லி வெளியேற்ற சொல்லி வேறு இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போகிறாங்களாம். ட்ரோன் தாக்குதலை தடுக்கணுன்ட்டு ஆன்டி ட்ரோன் அமைப்பு ஒன்று செயல்படுத்திட்டு வராங்களாம். அப்புறம் 144 ஊரடங்கு உத்தரவு பார்டரில் சுற்றி போட்டிருக்காங்களாம். இது கம்பல்சரி தான். இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு 2 பெண்மணிகள் தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க. கர்னல் சோஃபியா குரேஷி, அப்புறம் விங் கமாண்டர் வியாம் கோ சிங். இந்த 2 பெண் அதிகாரிகள் தான் தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க. அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெருமை மிக்க விஷயமாக பார்க்கப்படுது. அவங்க தான் சொல்லியிருக்காங்க 15 இடங்களை தாக்கி பாகிஸ்தான் இலக்குகளை முறியடித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்னும் முடியல. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தவங்க முஸ்லீம். அவங்க துணிஞ்சு பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதலை நடத்துறது ரொம்பவுமே பெருமைக்குரிய விஷயந்தான். இந்த போரில் காஷ்மீர் மக்களை சேவ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக S-400 சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருக்காங்க. இந்த S-400 சுதர்சன் சக்ரா கிட்டத்தட்ட 15 ட்ரோன்களை டெமாலிஷ் பண்ணியிருக்குதான். ஏஷியாவிலே இந்தியா கிட்ட மட்டும்தான் இது இருக்கும். அதாவது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 600 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ஏவுகணைகள் வர்றதை கண்காணித்து சொல்ல தடுக்க முடியுமா. 400 கிலோமீட்டர் எல்லைக்குள்ள வர ஏவுகணைகளை கூட தடுத்து தாக்குதல் நடத்த முடியுமா. இதை இந்தியா ரஷ்யா இடையே S-400 பாதுகாப்பு அமைப்பு தொகுப்புக்காக கிட்டத்தட்ட 35,000 கோடி செலவு பண்ணி இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். இப்படி வாங்கின அந்த S-400 தொகுப்பு ஃபுல்லாகவே இந்திய விமானப்படையின் செயல்பாட்டுகளை கண்ட்ரோலில் வச்சுட்டு பாகிஸ்தான் சைனா பார்டரில் தான் இதை ரஷ்யாவிலேருந்து இன்னமும் இந்த S-400 நிறையா வர வேண்டி இருக்கலாம். உக்ரைன் போகிறதுனால கொஞ்சம் வர்றது தள்ளி போயிருக்குதான். இருந்தாலும் இப்போ இருக்கிறத வச்சுட்டு இவ்வளோ காஷ்மீர் மக்களை முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் ஹார்பி ட்ரோன்ஸ்
இதுதான் வந்துட்டு பாகிஸ்தான்லேருந்து வர்ற ட்ரோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வெளியே அனுப்புது. எதிரி வான் பாதுகாப்புகளை அடக்கும் சீட் SEAD அப்படிங்கிற அமைப்பும் செயல்பட்டுட்டு வருதான். ரேடார்லேருந்து வர்ற அந்த கதிர்வீச்சை வந்து கண்டுபிடிச்சி அதை தாக்குறதுக்கு கூட ஸ்பெஷலான அமைப்பு இருக்குதாம். எந்த இலக்குலேருந்து குறி வச்சு தாக்குனாலும் அந்த இலக்கின் அதிர்வெண்ணை துரத்தி எந்த திசையிலேருந்து வருதோ அதையும் தாக்கி முறியடிக்கக்கூடியதான். அது நிலத்துக்கு அடியில் புதைந்து இருந்தாலும் இல்லை வானத்திலேயே பறந்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம ட்ரோன்லேருந்து ஹார்பி ட்ரோன்லேருந்து தப்பிக்கவே முடியாதான். அந்த அளவு கண்டுபிடிச்சி கண்ட்ரோல். இதோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா தொடர்ந்து 9 மணி நேரம் வானத்திலேயே பறந்து தாக்குதல் நடத்துமா. டே நைட்டு எல்லா நேரத்துலையுமே வந்து அக்யூரேட்டாக டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துமா. நம்மளுடைய இராணுவம் நம்மளுடைய டெக்னாலஜி எல்லாம் ஈடு கொடுக்குற அளவுக்கு பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியே கிடையாது. இருந்தாலும் போகிற காரணமாக வச்சு இராணுவ வீரர்கள் இந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னா 2 சைடுமே வந்து மனித உயிர் இழப்பு வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக அமையுது. அந்த மனித உயிர்களை அந்த இழக்கிறது வந்து எந்த காலத்திலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் 2 நாட்டுக்குமே. இருந்தாலும் ஒரு கை மட்டும் தட்டி ஓசை வராது. 2 சைட்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இதை நிறுத்த முடியும். நம்ம மட்டும் அகிம்சையை கடைபிடிச்சு நம்ம இழப்பை சந்திக்க முடியாது. சீக்கிரமே இந்தியாவுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு எல்லாம் ஆண்டவனை வேண்டிப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.